பெரம்பலூர் அருகே போலீசார் மீது வெடிகுண்டு வீச்சு சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். பெரம்பலூர் திருமால்துறை சுங்கசாவடி அருகே குற்றவாளியை அழைத்து சென்ற போலீசார் மீது வெடிகுண்டு வீசப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரம்பலூர் அருகே போலீசார் மீது வெடிகுண்டு வீச்சு சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. பெரம்பலூர் திருமால்துறை சுங்கசாவடி அருகே குற்றவாளியை அழைத்து சென்ற போலீசார் மீது வெடிகுண்டு வீசப்பட்டிருக்கிற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தேவநாதன். வணக்கம் தேவநாதன். தற்போது வெடிகுண்டு சம்பவமானது அங்கு நிகழ்ந்திருக்கிறதுக்கு போலீசார் மீது வெடிகுண்டு வீசப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு என்ன காயம் ஏற்பட்டிருக்கிறது? தற்போது அங்கு இருக்கக்கூடிய நிலை என்னவாக உள்ளது? முழு விவரங்கள். மதுரையை சேர்ந்த பிரபல ரவுடி வெள்ளைக்காளி என்பவரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக மதுரையை சேர்ந்த போலீசார் மதுரை சிறையில் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்துட்டு போறாங்க. இப்படி அழைத்துட்டு போனவரை தற்போது உணவு இடைவேளைக்காக பார்த்தோம் அப்படின்னா அவர்களை பெரம்பலூர் மாவட்டம் திருமால்துறை அருகே இருக்கிற சுங்கச்சாவடி அருகே இருக்கிற ஒரு ஹோட்டல்ல வந்து நிறுத்துறாங்க. இந்த ஹோட்டல்ல அவங்க நிறுத்திய வேகம் அவர்கள் வந்து பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு கார்ல இருந்தவங்க வந்து திடீர்னு இறங்கி அந்த வெள்ளைக்காளியை கொள்வதற்காக வெடிகுண்டுகள் வந்து வீசுறாங்க. இதில் உடனடியாக உஷாரான போலீசார் வெள்ளைக்காளியை வந்து அழைத்துக்கிட்டு உடனடியாக அந்த ஹோட்டலுடைய சமையல் அறைக்குள்ளார போய் பாதுகாப்பா வச்சிடுறாங்க. இருந்தாலும் அந்த வெள்ளைக்காளியை கொள்வதற்காக தொடர்ந்து அவர்கள் நாட்டு வெடிகுண்டுகளை வீசிய போது காவலர்கள் 2 பேர் வந்து படுகாயமடைகிறாங்க. ஒரு காவலருக்கு கால் துண்டான நிலையில அவர்கள் உடனடியாக அங்க ஹோட்டலில் இருந்த ஊழியர்கள் அனைவரும் வெளியே வர துவங்கியவுடன் இந்த காரில் வந்தவர்கள் அங்கிருந்து தப்பித்து சென்று விடுகிறார்கள். இந்த வெடிகுண்டு தாக்குதல்ல படுகாயமடைந்த 2 போலீசார் வந்து தற்போது பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வெள்ளைக்காளியை ஏற்கனவே கொலை செய்வதற்கு பலமுறை முயற்சி நடந்திருப்பதற்காகவும் விரைவில் வெள்ளைக்காளியை கொலை செய்து விடுவார்கள் என்ற வெள்ளைக்காளியுடைய தாயார் வந்து சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருந்தார். அந்த சம்பவத்தை அவர் கூறியது போலவே தற்போது வெள்ளைக்காளியை கொலை செய்வதற்கு ஒரு கும்பல் முயற்சி செய்திருப்பதுதான் தற்போது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இதில் காயமடைந்த 2 போலீசாருக்கும் தற்போது பெரம்பலூர் மருத்துவமனையில தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் நடைபெற்ற பகுதிக்கு உயர் காவல்துறை அதிகாரிகள் வந்து விசாரணை தற்போது மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அந்த பாதுகாக்கப்பட்ட கைதி வெள்ளைக்காளியை வந்து தற்போது பாதுகாப்பான இடத்திற்கு போலீசார் அழைத்து சென்றுட்டு இருக்காங்க. தேவநாதன், என்ன காரணத்திற்காக இந்த சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது? குற்றவாளியை மீட்பதற்காக இந்த வெடிகுண்டு வீச்சு சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறதா, இல்ல வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா? அது குறித்து ஏதேனும் தகவல்கள் தெரிய வந்திருக்கிறதா? அதாவது இந்த வெள்ளைக்காளி கோஷ்டிக்கும் மற்றொரு கோஷ்டிக்கும் தொடர்ந்து பகை இருப்பது வந்து குறிப்பிடத்தக்கது. இதுல வந்து மாறி மாறி நீ பெரியவரா நான் பெரியவரா என்ற முறையில வந்து பல கொலைகளும் வந்து நடந்திருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக தான் தற்போது வெள்ளைக்காளியை கொலை செய்வதற்காகவே இந்த கும்பல் வந்திருப்பது வந்து தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இவர்கள் வந்து காவல்துறை வாகனத்தை தொடர்ந்தே வந்திருக்கிறார்கள். இந்த இடத்துல அவர் வந்து உணவுக்காக இறங்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெள்ளைக்காளியை கொலை செய்வதற்காக தான் அவர் வந்து வெடிகுண்டு வீசியிருக்கிறார்கள். ஆனால் அந்த முதல் வெடிகுண்டு வீசப்பட்ட உடனேயே போலீசார் உஷாராகி வெள்ளைக்காளியை அந்த ஹோட்டலுடைய சமையல் அறைக்குள் கொண்டு செல்லதால் அவர் வந்து உயிர் தப்பினார். இருந்தாலும் அந்த வெடிகுண்டு வீச்சில பார்த்தோம் அப்படின்னா 2 காவலர்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த காவலர்கள் தான் தற்போது பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. காவல்துறை பாதுகாப்போட சென்ற கைதி மீது வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் தான் தற்போது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதால உயர் காவல்துறை அதிகாரிகள் அனைவருமே தற்போது பெரம்பலூருக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். தேவநாதன், இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் குறித்து ஏதேனும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறதா? இப்போது அந்த பகுதியில் இருக்க சிசிடிவி காட்சிகளை வந்து போலீசார் ஆய்வு செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ஆய்வின் அடிப்படையில் தான் அந்த வாகனத்தில் வந்து தெரிய வரும். இருந்தாலும் முன்விரோதம் காரணமாக முழுவதுமே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறதால வெள்ளைக்காளியை ஏற்கனவே கொலை செய்ய திட்டமிட்டவர்கள் தான் தற்போதும் கொலை செய்யும் முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்ற கோணத்தில் தான் தற்போது போலீசார் இருக்கிறது. இருந்தாலும் அருகில் உள்ள மாவட்டங்களான கடலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம் மற்றும் திருச்சி மாவட்டத்தில் வந்து போலீசார் உஷார்படுத்தியிருக்கிறாங்க. அனைத்து சோதனை சாவடிகளிலும் அந்த வாகனத்தின் அடையாளத்தை சூறி அந்த வாகனத்தை உடனடியாக கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கையில் போலீசார் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.